வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் டிராகன் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரீட்டன், கூட காசி. ஸோ அதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ஆந்திரா ஆடியன்ஸுக்கு வந்து இது கிளிக் ஆயிடும். அவங்க ஒரு தமிழ் ஹீரோவை ட்ரை பண்ணியிருந்தா வேணா ஃப்ளாப் ஆகலாம். ஓகே ஏன்னா இந்திய இப்போ புஷ்பாக்கு இந்தி ஆடியன்ஸு கை தட்டுறதும், இந்தி மூவிக்கு தெலுங்கு ஆடியன்ஸு சொம்பு தட்டுறதும் இப்போ நார்மல் ஆகி போச்சுல. ஸோ அதனால அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் படம் தமிழ் கண்டிப்பா நம்ம பாலிவுட் படம் யாருங்க பாக்குறா? நம்ம ஆளுங்க ஹிந்தி படம்னாலே ச்சே எதுக்குடா அப்படின்றானுங்க. ஜவான் மட்டும் பாத்துறாங்க. மேஜிக்கா அட்லினா என்னங்க என்ன அட்லினா இருக்காருங்க விஜய் சேதுபதி. அது வேற வழி இல்ல. இல்லன்னா அட்லினா அப்புறம் நம்மள செஞ்சிருவார்ல. என்னடா ஹிந்தி படம். அவர் அண்ணன் தான் செய்வார். அவர் அண்ணனுக்கு அவர் தான் செய்வார். அதுதான். So அது கிட்டத்தட்ட ஒரு தமிழ் படம் தான். அது ஹிந்தி படமா எடுத்துக்க முடியல. பட் ஹிந்தி ஸ்டுடியோஸ் ஓகே பாலிவுட் மூவின்னு சொல்லாங்க. ப்ராப்பர் தமிழோட ஸ்டைல்ல தான் ஃபாலோ பண்ணிருப்பாரு அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம். ஹிந்தி படம் ஸ்கிரீன் பிளே அவ்வளவு நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல பெருசா. இப்போ ட்ரெய்லருக்குள்ள போயிடலாம். வாட்ச் 2 ஓகே வழக்கம் போல ஒரு நீங்க சொன்ன மாதிரி மசாலா படம், அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க கமர்ஷியல் படம், நோ லாஜிக்கு, இந்தியாவுக்காக அப்படின்ட்டு வந்துருவாங்க. இந்த இந்தியாவுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லி பல பேர் ஓஞ்சி போயிட்டாங்க. இவனுங்க இன்னும் எப்போ ஓய போறாங்கன்னு தெரியல. இந்த படங்களை எத்தனை வாட்டி எடுப்பாங்கன்னு புரியல காசி. பல ஆண்டுகளா ஒரே கதையை தான் சொல்றாங்க. நாட்டுப்பற்று, தேசிய பற்று, அது வந்து பிசினஸ் ஆகல. அதனால நாட்டுப்பற்றுக்கு நாடு அழிக்கிறாங்க எல்லாம் ஓகே தான். வித்தியாசமா எதுவும் பண்ண மாட்டாங்களா அழிக்கிறதுக்கு? அதுதான் கேக்குறேன். ஒருத்தனை கெட்டவன் ஆக்கணும், ஒருத்தனை யூஸ் பண்ணணும், ஒரு ஹீரோ இருப்பான். இந்த டெம்ப்ளேட் சொல்றேன். எடுக்கணும்னா நீங்க தான் எடுக்கணும். பீத்தன் க்ரௌட் பண்ணீங்க, யாராவது பண்ணீங்கன்னா பீத்தன் எடுத்து கொடுப்பாரு கண்டிப்பா. ஸோ எனக்கு இந்த டெம்ப்ளேட் வந்து போர் அடிச்ச மாதிரி இருக்கு. இருந்தாலும் பாலிவுட் கிட்ட இருந்து ஒன்று நல்ல விஷயம் என்னன்னா, பட்ஜெட் ஹெவியா போட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் காமிச்சு நம்மளை அப்படி இப்படி என்ன சொல்றது, உங்களுக்கு கலர் கலரா பட்டாசு வெடிக்கிற மாதிரி இருக்கும், ஜாலியா இருக்கும். ஒரு தீபாவளி மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம் படத்தை. ஸோ அவங்க பட்ஜெட்டை வச்சு நம்மளை காம்ப்ரமைஸ் பண்றாங்க அந்த மேக்கிங் எல்லாம் வச்சு. நான் ட்ரெய்லரை பார்த்த வரைக்கும் என்ன இம்ப்ரெஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த செட் பீசஸ் நல்லா இருந்தது. அந்த ட்ரெயினை வந்து கார் டீபோன் பண்ணி தூக்கி போவோம்ல, கார் வந்து ட்ரெயின் டீபோன் பண்ணி தூக்கி போவோம்ல, அந்த சீன் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்க. மற்றபடி வில்லன்னா அவ்வளவுதான், ஜெனரிக்கான வில்லன் மாதிரி தான் தெரியுறாரு. ஃபர்ஸ்ட் நல்லவனா இருந்தாரு, கெட்டவன் ஆயிட்டாரு. அதாவது நல்லது செய்யற கெட்டவனா இருக்கு. ரெண்டு பேருக்கும் ஏதோ முரண்பாடு இருக்குது. ரெண்டு பேருமே வேற வேற ஆளுங்கன்னு காட்டுறதுக்காகவே இந்த ட்ரெய்லர் கட்ல வந்து டைலாக்ஸ் வச்சிருக்காங்க. இருக்கணும்ல பிரீத்தன், அப்படி இருந்தா தானே ஹீரோ வில்லனா இருக்கும். இது வந்து படத்துல என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுது தெரியல எனக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே வேற வேற மாதிரி யோசிக்கிறாங்க, ஆனா ரெண்டு பேருமே இந்தியாவுக்காக ஏதோ பண்றாங்க அப்படின்றாங்க. ஸோ என்டிஆர் வில்லனா வராரா ஆன்டி ஹீரோவா வர போறாரா, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் கொடுக்குறாங்களோ. காஞ்சிலா விசேஷ் காங்க மாதிரி டீம் அப் படமா மாத்திடுவாங்களோ, இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கு எனக்கு. தாட்ஸ் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க காசி? ஒரு ஆவரேஜான மூவியா இருக்கும் பிரீத்தன். எல்லாருமே அதான் ஃபேமிலி ஆடியன்ஸ் பாக்குற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். போய் சும்மா கலர் கலரா இருக்கும் பார்த்து வரலாம், அந்த மாதிரி ஒரு மூவி. ஃபேமிலியா பாக்கணும். கீரா திவானி எல்லாம் வச்சுக்கிட்டு என்னங்க ஃபேமிலியா பாக்குறேன். பிரீத்தன் அப்படி இருந்தா பிரீத்தன் ஃபேமிலி எல்லாம் பாக்குறாங்க. உங்களுக்கு தெரியாதா? முனி சீரிஸ் எல்லாம் பார்த்தது இல்லையா? என்ன கீரா காஞ்சனா சீரிஸ் சைடுல மாஸ்டருக்கே நீங்க கடை விட்டுறீங்க பாத்துங்க. ஃபேன்ஸ் அதிகம், எரிச்சிருவாங்க. தப்பா எதுவும் சொல்லி பிரீத்தன். ஓகே ஓகே. இல்ல இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா, டீம் அப் மூவியா மாத்திடுவாங்களோ, அத பத்தி சொல்லுங்க. இல்ல பியூர் கன்ஃபார்மா வைப்பாங்க. இல்ல கேங்க கன்ஃபார்மா வைப்பாங்க. மில்க் பண்ணல. இல்ல கேமியோ இல்ல. உங்களுக்கு புரியுதா? இப்ப என்டிஆர் ஆன்டகனிஸ்டா ஆன்டி ஹீரோவா? சோ நான் அந்த மாதிரி கேக்குறேன். அந்த மாதிரி இருக்க உங்களுக்கு ஏதாவது தோணுதானே? ஏன்னா ரெண்டு பேரும் இந்தியா ஃபர்ஸ்ட்ன்றாங்க. சோ ஏதோ ஒரு விதத்துல ரெண்டு பேரும் சேர போறாங்களா, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா. வேற ஒன்றும் இல்ல. ஸ்டோரி எந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கேக்குறேன். அதுக்கும் சான்ஸ் இருக்கு பிரீத்தன். இந்த காட்ஜிலாவும் இந்த கிங்காங்கும் ஒன்னா சேர்ந்து இதுதான் சொல்ல வந்தேன் நானும். எஸ். ஏன்னா நம்ம நார்மலா ஹாலிவுட்லயே இப்போ அந்த டெம்ப்ளேட் தான் எடுத்துட்டு வராங்க வச்சுங்க. தமிழ் சினிமா டெம்ப்ளேட் இது ஆக்சுவலி. லாஸ்ட்ல ஒரு ஸ்கல் கிங் வேணா மாட்டான், அவனை போட்டு செய்ய போறாங்க இருக்கான். அதுதான். சோ இல்ல அப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். இல்ல பியூரா என்டிஆர் வில்லனா காட்டுறாங்களா, இல்ல லாஸ்ட்ல வந்து திருந்து வரா. இல்ல ஏன்னா தெலுங்கு ஆடியன்ஸ் முடியாதுல்ல அது, அதனால சேஃபா தான். சோ அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அவங்களையும். ஏன்னா அவங்க வந்து வெறித்தனமானவங்க. பாலிவுட் ஆளுங்க கூட சாட்டிஸ்ஃபை ஆவாங்க நெகட்டிவ் ரோலுக்கு, ஆனா இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. தெலுங்கு ஹீரோஸ் வந்து நல்லா தான் இருக்கு. அதனாலயே அது ஒரு மைனஸா இருக்குமான்னு தோணுது. தெரியல எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்தா தெரியும். உங்களுக்கு இந்த வார் சீரீஸ்ல வந்து இந்த ஸ்பை யூனிவர்ஸ்ல பிடிச்ச வில்லன்னா அப்படி யாரு ஃபேவரட் வில்லன்?
எனக்கு வில்லன் யாருன்னே சரியா தெரியல. ஓ பெருசா வில்லன்ஸ் வந்து வில்லன் மாதிரியே இல்ல ஆக்சுவலி இந்த சீரீஸ்ல. ஏன்னா அந்த வார் 1ல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அவ்வளவுதான். அது நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த நம்ம என்ன சொல்றது, பிளாஸ்டிக் சர்ஜரி, அப்புறம் மிஷின் இம்பாசிபிள் மாஸ்க், இந்த மாதிரிலாம் கொஞ்சம் குழப்பியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபேஸை வச்சு விளையாடுறது அது கொஞ்சம் அந்த வார் 1ல வந்து கொஞ்சம் சீரியஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த வில்லனோட இது. எனக்கு ஐ திங்க் மற்றபடி பத்தானா இருக்கட்டும் அது எதுவுமே பெருசா வில்லன்ஸ்னு ஒரு டெடிகேட்டட் வில்லன், பெரிய வில்லன் அந்த மாதிரி எதுவும் தெரியல எனக்கு. உங்களோட ஃபேவரட் வில்லன் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. இன்னொன்னு ஏக்தா டைகர் அதெல்லாம் நான் பார்க்கல ஆக்சுவலி. டைகர் 3 கூட பார்க்கல ஆக்சுவலி. இது ஒன்று யூனிவர்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணல, அதையும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏதாவது நல்லா இன்ஃபர்மேஷன் தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. காசி வந்து பாலிவுட் ஃபேனு. இன்னொரு நடிகையும் ரொம்ப பிடிக்கும், அவங்க இந்த படத்துல இல்ல. என்ன காசி, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இன்னொருத்தங்க யாருன்னு? நிறைய பேர் அங்க உங்களுக்கு யாரும் பிடிச்சது அடிக்கடி சொல்லுவீங்களே. தெரியல போயிட்டு யாரும் பாட்டு ஞாபகம் இல்ல. சொல்லாம தப்பிச்சலாம் பாக்குறீங்க. இல்ல ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச ஆனா சொல்லுங்க, எனக்கு ஞாபகம் உங்களுக்கு பிடிச்சத நான் எப்படி சொல்றேன்? தெரியல. பாலிவுட்ல பெருசா ஃபேவரட் ஆக்டர்ஸ்னா யாரும் இல்ல, தெரியல. சரி ஓகே. நீங்க அன்னைக்கு கூட சொன்னீங்க கங்குவா படத்துல பாராட்டினீங்க, மறந்துட்டீங்க. ஓகே. அவங்களா? அவங்க ஃபேவரட்டா இருந்துச்சு. அவங்க படத்துல அவங்க படம் எல்லாமே கிரிஞ்சதா இருக்கும் போயிட்டு. ஒரு படம் கூட நல்ல ரோலா கொடுத்துருக்க மாட்டாங்க. அதான் அந்த உங்களுக்கு. ஸோ அடுத்ததான் ஹீரோயினுக்கு வந்து மாஸ் சீன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு ஏதோ ஒரு பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போலீஸ் கெட்டப்லாம் போட்டு காட்டுற மாதிரி இருக்கு. வழக்கம் போல மாதர் சங்கம் பொங்காம இருக்கிறதுக்காக ரோல் கொடுத்துருவாங்க. இப்பெல்லாம் டெம்ப்ளைட் ஆகிட்டாங்க அதையும். ஹீரோயின்ஸுக்கு ஏதோ ஒரு நல்ல ரோல், ஆக்ஷன் படமா இது வந்து ஒரு சீன் வச்சிருந்தோம் இப்பெல்லாம். ஒரு scene ஃபர்ஸ்ட் மாதிரி ஹீரோ மட்டும் சண்டை போடக்கூடாது. ஸோ அதையும் காட்டுறாங்க விஷுவல்ல. ட்ரெய்லர்லேயே கிட்டத்தட்ட கதையை சொல்லாம சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் செட் பீசஸாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்ஷன் சூப்பராக இருக்கும். மேக்கிங் சொல்லவே தேவையில்ல. ரித்திக் ரோஷன், ஜூனியர் என்டிஆர் ஆக்ஷனுக்கு வெறித்தனம். ஸோ சாங்ஸ்லாம் எப்படி இருக்க போதா இல்லையா என்னன்னு தெரியல. வழக்கமாக சாங்ஸ் கம்மியாக இருக்காது பாலிவுட்ல, 2, 3, 4ன்னு வச்சிருவாங்க. பட் இந்த மாதிரி படங்களுக்கு வைக்காம இருக்கிறது பெட்டராக இருக்கும். இல்லைன்னா மாண்டேஜா ஏதாவது ஒரு 2 சாங்ஸ் இருக்கலாம். என்ன காசி? வைப்பாங்க, மினிமம் 3 சாங் வச்சு வைப்பாங்க போயிட்டு. டான்ஸ் நம்பர் ரித்திக் ரோஷன் வச்சுட்டு வைக்காம இல்லான்னு கேக்குறீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஜூனியர் என்டிஆர் போடாருன்னு நினைக்கிறேன். நாட்டுக்குத்தா நாட்டுக்கு ஒண்ணு போட்டுறாரு. ஜூனியர் என்டிஆர் வர டான்ஸ்ல வெறித்தனம். ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைப் இருக்கு காசி. அதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும். நார்த் இந்தியாவில் டாமினேட் ஸ்கிரீன்ஸ் ரிலீஸ் பயங்கரமா. கூலி படத்தை இவங்க வந்து கீழே தள்ள முயற்சி பண்ணி நிறைய சேட்டைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ரியல் வார் ஆக்சுவலி ஜூனியர் என்டிஆர், கிருத்திக் ரோஷன் இல்லை. வார் 2க்கும் கூலிக்கு தான் காசி. இதனாலேயே இது இன்னும் ஹைப் ஏறி இருக்கு. ஏன்னா கூலியும் August 14 ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு தெரியும் அந்த ஓவர்சீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சன் பிக்சர்ஸ் சும்மா கெத்து காட்டியிருக்காங்க. ரஜினியோட ஃபேண்டம் வச்சு ஸ்டார்டம் வேல்யூ பிடிச்சி ஓவர்சீஸ்ல அதிக ஸ்கிரீனை வாங்கியிருக்காங்க. ஸோ மாஸ் காட்டிட்டு இருக்காங்க தமிழ் சினிமாலையும். நீங்க என்ன நினைக்கிறீங்க காசி? 1000 கோடி அடிக்குமா, இல்ல 2 படமும் ஆளுக்கு பாதி பாதியா பிச்சுக்கிட்டு போயிருமா? 500 இதை பத்தினா யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லன்னு கொடுக்க போறாங்க. எனக்கு கொடுத்தா நான் யோசிக்கணும். இல்ல இப்ப அதான அதுக்குதான் காசி சண்டையே. வார் இல்லைன்னா எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்றாங்க? அவங்களுக்கும் பெரிய ஹிட் வேணும். ஏன்னா ஷாருக் கானுக்கு அப்புறம் இன்னும் பெருசா பாலிவுட்ல ஹிட் யாரும் கொடுக்கல தெரியும்ல. ஷாருக் கான் தான் 2,000 கோடி. கலெக்ஷனை பத்தினா பேசி எதுவும் பிரயோஜனம் இல்லைன்னு எனக்கு தோணுது. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இல்ல நல்ல படம் எல்லாமே ஓகே, அது நல்ல கதையா இருக்கணும், அதெல்லாம் இருந்தாலும் இது ஒரு இப்ப வேற போயிட்டு இருக்கு சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சுங்க, அவ்வளவுதான். போட்டோம் முடியாது, நல்லா போட்டோம், பாக்குறதுக்கு ஜாலியா இருக்கும். இன்னும் நல்லா போட்டோம். இல்ல என்ன சொல்லுவாங்க, இல்ல போட்டோம் அவங்க படிக்கிட்டோம் சார்ன்ற மாதிரி போட்டோம் அவங்க அடிச்சுக்கிட்டோம் சார். அவங்கள வெளியே விடுங்க. அவங்க ஜாலி தான். நம்ம வந்து உட்காந்து வெளியே பாக்குறது தான். என்னென்ன காமெடி பண்றாங்களோ பண்ணிட்டோம். எனக்கு கரெக்ஷன் நம்ம ஜாலியா வேண்டி வெளியே பார்ப்போம். வேற யாருக்கு இந்த பாட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டோம். கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால ப்ரீட்டன் ஆர்மி யாரு பார்ப்போம். ஸோ ஓவராலா ஆக்ஷன் சரவடியான ஒரு படம், சும்மா ஸ்டென்ட்டுக்கு குறை இருக்காது, சரசரன்னு ஸ்பீடான ஒரு ஸ்கிரீன் பிளே, என்ஜாய்பிளான மூவியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது காசி. ஸோ எதிர்பார்க்கலாம். எனக்கு சண்டை போடுறது அதுக்கப்புறம் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த செட் பீசஸ் நல்லா இருக்கும்னு தோணுது. அந்த ஒரு செட் பீஸ் நல்லா இருந்தது, அந்த ட்ரெயின் கார்ட் அவ்வளவுதான். மத்த அதே மாதிரி வேற ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா என்னோட ஃபேவரட்னு பாத்தீங்கன்னா பட்டான்ல வந்து ஒரு ட்ரெயின் சீக்வன்ஸ் அது சூப்பரா இருக்கும். எனக்கு பட்டான் வில்லன் தான் ஃபேவரட். அந்த இதுலயே யூனிவர்ஸ் ஸ்பை யூனிவர்ஸ் ஆமா ரொம்ப சூப்பரான வில்லன். இந்த ஜூனியர் என்டிஆர் மாதிரி சேஃபா பிளே பண்ண தேவையில்ல, ஃபுல் கெட்டானாவே மாறிடுவாரு. அதனால
இது இன்னொரு பிளஸ். அதுவும் இல்லாம இறங்கி அடிக்கிறவர், அடிச்சு ஓட வருவாரு பட்டான. ஆமா ஆமா, பியூர் வில்லனா இருப்பாரு. கரெக்ட் தான். அவரோட மோட்டிவும் எனக்கு ஜஸ்டிஃபைங்கா இருந்தது, அதனால அவர் ஃபேவரட். மிஸ்டர் ஆமா ஜார்ஜ். ஆமா, அதான் ஜான் ஆபிரகாம் தானே அது இல்லையா? ஆமா. நார்மலாவே ஜான் ஆபிரகாம் வந்து அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காரு. இன்னொன்னு அதான் சொல்லணும் இல்லையா, தெலுங்கு ஆடியன்ஸ்க்காக கொஞ்சம் மாத்துவாங்க. ஏன்னா பாலிவுட் ஸ்டாரை போடும் போது உங்களுக்கு பியூர் வில்லனா நடிக்க வைக்க முடியும். அதான் சொன்னேன், வார் ஒன்லயும் அது நடந்திருக்கும், டைகர் ஷெராஃப். ஸோ அதுதான் நல்லாவே இருக்கும் அதுவும். டைகர் ஷெராஃப் வந்து ஆளே மாத்திருவாங்க. வேற வில்லன் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இவரு கூட வில்லனா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவர் வந்து பியூராவே ஒரு பர்ஃபெக்டான சோல்ஜர், வந்து உண்மையான சோல்ஜர் வந்து பியூராவே வில்லனா ஆனா எப்படி இருக்கும்ன்ற ஒரு டெக் போயிருப்பாங்க. அது நல்லா பிடிக்கும். அதுதான் இல்ல, ஆக மொத்தம் நான் சொல்ல வர ஃபேஸ் வேல்யூ சொல்றேன். பாலிவுட்ல அது ஒண்ணு இருக்கு, யூஸ் பண்ணிப்பாங்க. இதனால பட்டான் நல்ல படம்னு சொல்ல வரல, பட்டான் ஒரு ஆவரேஜான படம். பட் அது அதுல இருக்க பட் எனக்கு ஃபேவரட் பட்டான். இன்ட்ரோ நல்லா இருக்கும். ஷாருக்கான் இன்ட்ரோ நல்லா இருக்கும், வில்லன் நல்லா இருக்கும். அதனால ஒரு சில சீன் தான் நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன ஃபேவரட் என்ன அந்த சொல்லிட்டு கடைசியில கொஞ்சம் அந்த புலிபாய் தான் கொஞ்சம் வந்து புளிப்பு காட்டினாரு, எதுக்கு தெரியல, தேவையில்லாத டைலாக்ஸ் போஸ்ட் கிரெடிட்ல. ஸோ சல்மான் பாய் வந்து ஷாருக் கான் பாய் கிட்ட சேர்ந்து கதை கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ டைகர் 3 யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. காசி டைகர் 3 நம்ம பார்க்கணும், பாய் பார்த்துட்டு வரலாம். ஓகே, அது பார்த்துட்டு சொல்லலாம். உங்களோட ரிவ்யூஸ் கமெண்ட், உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த சேனல்ல இதே மாதிரி ட்ரெய்லர் ரிவ்யூ, கேம் ரிவ்யூ, மற்ற யாருக்கெல்லாம் இந்தியா ஃபர்ஸ்டோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி அப்படி பார்த்தா கம்மியா வராங்க. இப்ப யாரெல்லாம் உலகம் யூனிவர்ஸ் யாரெல்லாம் யூனிவர்ஸ் முடியுமோ கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் போடுங்க. பாவீங்களா நீங்க என்ன காசி மல்டிவர்ஸ் வரைக்கும் பேசுறீங்களே, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் பார்த்துட்டீங்களா? எதையாவது பண்ணீங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, எதெல்லாம் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் தான் பார்த்து பண்ணி விடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன்.